அதுக்குள்ள எப்படி போய் சேர்ந்துட்டானே. நம்ம கடையரசு பாருங்கயா, குழி அடிச்சு அல்பாயசுல போயிட்டான். எல்லாம் விதி. சரி, எல்லாம் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. டேய், கூத்துக்கிட்ட குதிரை போல நினைச்சு வந்தோம். இப்படி கிடக்குறானேடா. இவனை விட எங்க பத்திரம் வேற யாரால போட முடியும்? டேய், கலிதா மாப்ள அண்ணா அண்ணா எப்படி போட்டு வச்சிருக்கானே. இப்போ நான் வந்து பார்த்துட்டு போனா அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமையா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? என்னடா இப்ப பாத்தீங்களா? ஏதோ பண பிரச்சனைன்னு சொல்லிச்சு குடிசை பண்ணி அமைச்சோம். ஆனா இப்ப இப்படி கிடைக்குதே. ஐயோ, ஐயா, நீதானே அண்ணன் கொண்ட யாரு அவ? புத்திக்கிட்டு போய் பேசிட்டு இருக்கா? யாரு புத்திக்கிட்டு இருக்கா? யாரு புத்திக்கிட்டு? ஏன் நான் கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கதா? எங்க என்ன இவனுக்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவரை இப்படி அடிச்சு போட்டுட்டு புளி அடிச்சு போட்டு சொல்லி களை கட்டி விட்டுருப்பான். அந்த கையாலேயே இப்ப அவருக்கு பாராது போடுறியே. நீங்க நல்லா இருப்பியா? இவ அண்ணன் செத்ததுல இவருக்கு பிச்சு சுத்து போயிடுச்சு. முடிச்சு அக்கா வைங்கயா. ஏதாவது ஊர்ல கணக்கடிச்சவன் நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அக்கா அந்த இடத்துல கடை வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்னால போய் பார்க்க முடியாது. அப்ப ஏதோ தெரியாம சொல்லிவிட்டான். சொல்லுவேன். என்ன பண்ணியதா? ஆக வேண்டிய காரணம் நிறைய இருக்கு. அமைதியா இருக்கு. கீதா, அஞ்சி அஞ்சி, இதுல ஆக வேண்டிய காரியம் எல்லாம் பார்க்கணும். கையில எம்பிட்டு காசுமா இருக்கு. மாமா மாமா, ஏதோ காசு வேணுமா மாமா? உங்ககிட்ட இருக்கா மாமா? காசு கேட்கணும் மாமா. காசு ஐயா, இப்ப ஆட்டத்தை முடிச்சு வந்ததுல உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கலையா? அதை வச்சு அண்ணன் எப்படியாவது வழி அனுப்பிடலாயா? ஓஹோ, எம்பிட்டு நீங்க கூட ஐயா, என்னங்க இதெல்லாம்? வாய பொத்திக்கிட்டு இருக்கணும். அவதானே சொன்னா எனக்கு பணம் பாக்கி வச்சிருக்கானு. இது நியாயப்படி எனக்கு வர வேண்டிய பணம். ஒரு வேலை சொல்ற மாதிரி யாரும் கொண்டு போட்டிருந்தாலும் கடைக்காரியோட தான் இவன் செத்துருப்பான். இந்த ஆட்டுக்காரியோட காசு தான் இவனுக்கு சடங்கு செய்யணும். ஒன்றும் இல்லை, முதல்ல வாங்கின காசு திருப்பி கொடுத்துற வழியை பாருங்க. எப்பா இப்பதான் மனுஷர போயிரு காசு தானே வந்து சேரும். எங்கிட்டாச்சும் போ. சரி சரி, ஊர் பெரியவர் சொல்றாங்க போறேன். எண்ணி 10 நாள் எனக்கு பணம் பாக்கி வரும். இல்லைன்னா தெரியும் இந்த முத்து பெருப்பை யாரு. வாங்கடா. கீதா, அஞ்சி, பாட கட்டியாச்சு. நம்ம கலையரசனை வழி அனுப்பணும்ல. எந்திரியாத்தா. அஞ்சி, வழி அனுப்பணும். அக்கா எந்திரிங்கக்கா. அக்கா எந்திரிங்கக்கா. மாமா ஏச்சுக்கோங்க. மாமா என்ன பாரு, கூட்டு போகணும்னு சொல்றாங்கம்மா. போகாதம்மா, நீ போகாத. நீ கூடயே இருப்பம்மா. என்னை விட்டு போகாதம்மா. எந்திரி
கூட்டம் கூடிடையும் வேஷம் போட்டதற்கு ஊரெல்லாம் கக்கடியும் கூத்து போட்டதென்ன நீதி தர்மம் வேணாம் நிராய பாசினி அம்மா தாய் நடப்பது ஆணையே கருடுதம்மா ஆக வேண்டிய காரியம்லாம் நிறைய இருக்கு வந்து போ போ. யோ என்ன இவத்தாலமா பேசிட்டு இருக்க? ஆட்டக்காரிங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஐயா நீங்க எப்படி எங்களை மரியாதை எல்லாம் பேசுறீங்க ஆட்டக்காரிங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனாலயா இல்ல பொண்ணுங்க நீங்க குடிச்ச கல்யாணம் நல்லபடியா பரப்பி வாழ்ந்து வந்துட்டு இருக்காட்டு எனக்கு பிடிக்காததுனாலயா இந்த ஊர்ல கலைஞர்களுக்கு இப்படியா மரியாதை கண்டிப்பா எங்க கல்யாணம் இருந்த வரைக்கும் ஏதோ கொஞ்ச நெஞ்ச மரியாதை இருந்தது ஆனா அவரும் இல்ல அப்படி நாங்க என்ன தப்பா பண்ணிட்டோம்னு எங்களை இப்படி பேசுறீங்க எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மண்ணோட பாட்டையோ இந்த மக்களோட கதையும் நிறைய சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அது பிடிக்காம முதல்ல கூத்து கட்டுறவங்க ஆட்டக்காரிங்க அப்படின்ற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு என்னைக்கு ஆபாசமா மாறிச்சு என்னைக்கு ஆபாசமா மாறிச்சு முதல்ல எல்லா கலையும் மதிக்க கத்துக்கங்க சொல்ல இப்படி நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சுத்தி உள்ள அத்தனை ஊருக்கும் கூத்து போட்டு வந்துட்டு இருந்தாரு இப்படிலாம் நடக்கணும் யாரு கண்டா எல்லா விதி மேல காரத்தை போடாதடி முடி அடிச்சு போட்டத பாத்தியா என்ன ஹதா நீ என்ன சொல்ற அடி அவன் வந்தானே கருப்ப அவன் போய் சொல்லலன்னு நினைச்சோம் அத்தா சும்மா பெனாத்தாத. ஏய் அவனே நம்ம கலையரசுல போட்டு போட்டுட்டு முடி அடிச்சிருச்சுன்னு கதை கட்டி விட்டு இருந்தாலும் அதுல ஆச்சரியம் இல்லை இப்படியே இருந்தாலும் இந்த ஊர்ல அவனை எதிர்த்து கேள்வி கேட்க எவன் வருவான் கைய கடனுக்கு காசு கொடுத்து போட்டு அப்படியே வாய அடைச்சிட்டான். அத்தா ஆனா நீ என்னடா சொன்னாலும் கடனை வாங்கி போட்டு திரும்ப கொடுக்காம இருக்குது குத்தம் தானே, அப்போ அனுபவிக்க வேண்டியது. நீ ஆடா இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ அந்த முத்து கருப்பு கிட்ட காசு வாங்கிட்டு சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிறப்ப அசிச்சடாடுவெல்லாம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆக்கி போட்டப்பா கலையரசோ வஞ்சியும் மறந்து கூடாத அவங்க வீட்டை கூட்டிட்டு கூட்டிட்டு இப்படி பேசினா இந்த பேச்சியாத்தாவே மன்னிக்க மாட்டானா? அது இல்ல அத்தா, அப்படி சொல்ல வரல. அது சும்மா அருடா நேத்து அத்தனை பேர் இருந்தீங்களே யாராவது அவனை எதிர்த்து கேள்வி கேட்டீங்களா? யாருக்காவது அது தைரியம் இருந்துச்சா? அந்த பெரியவர் தான் ஒத்தால வந்து பேசி அவனை அனுப்பிச்சு விட்டார். ஆமா அத்தா, ஆனா அந்த பெரியவர் பெருசா யாருக்கிட்டயுமே பேசியே நான் பார்த்ததே இல்ல அத்தா. அவர் யாரு? அவரு சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் பாட்டை பாடிக்கிட்டு குழம்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடப்பாரு. டேய் அந்த மனுஷன் யாருன்னு தெரியாம பேசுவீங்கடா. அப்பெல்லாம் அவரு சடங்கை கட்டி கூத்தாடுனா சுத்தி உள்ள 8 ஊர் அதிரும். அவரு தாண்டா நம்ம கலையரசனுக்கே ஆசா. இந்த கூத்தெல்லாம் அவரு போட்ட விதை. பாவண்டா அந்த மனுஷன் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டாரு. ஒரு நாள் வேற ஒரு ஊருக்கு கூத்து போட்டுட்டு வந்தாரு. அந்த மனுஷன் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னோட கூத்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மரத்துக்கு இல்ல மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்தவர் தான். அப்புறம் யாருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் அங்கேயே அவர் அப்படியே கிடந்துட்டாரு. குடும்பம் குட்டி புள்ளன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்ல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு சிஷ்யன் நம்ம கலையரசன் மட்டும்தான். ஆமா அக்கா, நான் கூட பார்த்திருக்கேன். கீழே கிடக்குற கல்லெல்லாம் எடுத்து கிறுக்கிட்டே இருப்பாரு. அட கிறுக்கி, அது கிறுக்கல்ல சொல்லாதடி. அவர் எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கலைத்தாய் கழுத்துல கிடைக்கிற முத்துக்கு சமம். அவர் எழுதுறதுலாம்
பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டோ இல்ல சோலாவோ இருக்கும் நம்மளோட கூத்தோட. ஆனா அப்படி கூத்துக்காக உயிரை அர்ப்பணிச்ச அந்த மனுஷனுக்கு நம்ம சனங்க கொடுத்த பேரு பிச்சைக்கார, கைத்தியக்கார, சித்த பிரம்ம புடிச்சவன். நம்ம கலையரசன் எத்தனையோ தடவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணாடி அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு அசரவே இல்லையே. ஆனா நம்ம கலையரசன் இந்த ஊர்ல கூட்டு போட்டாலும் வராம அவர் பாத்துருவாருடி. ஊர்லயே அவர் பேசுறது கலையரசன் வஞ்சிக்கிட்ட மட்டும்தான். இப்ப அவனையும் இல்லாம ஆட்டிட்டாங்க. என்ன அத்தா சொல்ற? உங்ககிட்ட விஷயம் எங்க யாருக்குமே தெரியாது. அந்த முத்து கருப்பனே ஏன் அந்த பெரியவர் பேச்சுக்கு அடங்கி போகணும்னு நினைக்கிற? எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான். அடியாத்தோ, அவரும் இப்படி நம்ம அண்ணனும் இல்ல. இனி இதெல்லாம் யாரு வழி நடத்த போறாங்களோ? அடா ஆமா, எங்கடியோ கூத்து கட்டுற சத்தமாமல கேக்குது. வாங்க என்னன்னு ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம். எனக்கு ஏன் எவன் பாத்திரம் பிடிக்கும் தெரியுமா? எவனோட வேலை யாரோட ஆயுள் காண முடியுதோ அதை எடுத்துட்டு போறதுதான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஏழையோ பணக்காரனோ, ஆம்பளையோ பொம்பளையோ பாரபட்சமே இல்லை. எல்லாரும் அவரை திட்டுறாங்களேன்னு அவரோட வேலையை செய்யாமலேயும் போறதில்லை. அதே மாதிரிதான் ஒரு கலைஞனும். என்னதான் நம்மளை பத்தி 4 பேர் 4 விதமா பேசினாலும் கலையை காப்பாத்தி மக்களை சந்தோஷப்படுத்துறது தானே நம்மளோட வேலை. நம்மளே அதை பண்ணலன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை புள்ள. சத்தியவானை போல் கலையரசன் உயிர் பெற்று எழப்போவதில்லை. ஆனால் கலையின் கலையோ என்றும் அழியவும் போவதில்லை. இவ்வுலகில் கலைஞன் அழியலாம், ஆனால் கலைக்கு என்றும் அழிவில்லை. வழங்குகிறோம் காலன் கலை, காலத்தை தாண்டிய கலை. இன்றைய சமூகத்தில் கூத்துக்கலை எல்லலுக்குரியதாக மாறி வருவதையும், பெண்கள் கூத்துக்கலையிலும் இடம்பெற்று தம் ஆற்றலை வெளிப்படுத்தவையும், தம் திறம் வாய்ந்த நடிப்பின் மூலம் கண் முன்னே கொண்டு வந்த நம் எத்திராஜ் கூத்துப்பற்றை மாணவிகளுக்கு அன்பு கலந்த நன்றிகள். ஏதேனும் ஒரு கருத்து உங்கள் ஆள் மனதை சென்று அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடை பெறுகின்றோம் எம் மாணவியோர்.
Divyadarshini N as Varshini A as Vanji, Harni K as Shelly, Srinidhi as Satyavan, Jwalini as Muthukurappan, Kamali K as Katyakaran, Mahalakshmi K as Rasa Kannal, Mohana Priya as Adiyal, Ovia B as Rasa Kannal wife, Amita Varshini R as Kurati 1, Darshini as Kurati 2, Malavika Vasant as Savitri, Saundaya as announcer, Sai Jessica as event management, Divyasri Murugan as Thori, Lekasri M as Urkavalan, Harni Sri as Adiyal, Swapna M as Chinnapayan, Jiti as Ur Periyavar, Priyanka J as Thori, Srinidhi U as Ur Kelavi, Tamil Alagi R as Aishwarya, Karol, Shenika, Rakshita Shri and Nandini D for lights and backstages, Ilavenil P, Mridula KS, Chaitra S, Amyukta Malayada for music, and finally Anita V as Katyakaran. Thank you. I now request our chairman to talk few words.